ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷாமை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு, நான் வந்துட்டு இப்போ வந்த எல்லா பொண்ணுங்களுமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன் பாஸ், ஆனால் உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கேட்டுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் லோப்பி அந்த சைடில் வந்துட்டுருக்கா. வந்துட்டிங்களா நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஹீரோ முன்னாடி உட்கார வச்சுட்டு இன்றைக்கி ஃபைனலாக வர வேண்டிய பொண்ணு இவங்க தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க எதுவும் பேசாமல் இருக்கான். அப்போ ஹீரோயின், நீயுமே என்ன மாதிரி லோ பட்ஜெட்டில் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட தாத்தா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, ஸோ அதனால் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயினுமே கரெக்ட் தான், என்னோட அம்மாவுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் மனசுலே தாத்தாக்கு வேற உடம்பு முடியலன்னு சொல்கிறானே, நம்மக்கிட்ட ஏதாச்சும் காசு மேரேஜுக்காக கேட்பானா, நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்குமே அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ, நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே சிஎன்ற ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு அங்கே வெயிட்ரேட்டை இங்கே வந்துட்டு சாம் இருந்தார் எங்கே அப்படின்றத கேட்டதும் அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட இங்கேருந்து போயிட்டாரேன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எப்படி வந்து என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணலாம், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இங்கே நம்ம ஹீரோயினுமே உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல். அப்போ ஹீரோயின் அவளோட அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே வந்து போஸ்ட் பண்ணதுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும், என்னோட அம்மா அப்புறம் நம்புவாங்களா, நான் போய் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க, அதனால தான் சொன்னதும் அங்கே பார்த்தா அவங்க அம்மா வேற கால் பண்ணிடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, என்னத்தை போய் போஸ்ட் பண்ணியிருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்கே வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கா, நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் அங்கேயுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே போனதுமே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து, நீ என்ன உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ வந்துட்டு வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணுவியான்னு கேட்டதும், ஆமாம் நான் பண்ணிக்கிட்டேன் உண்மையிலேயே மேரேஜ், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் யார் வந்து லைக் பண்ணுவாங்க, நீ என் கூட சேர்ந்து இருந்துகிட்டே என்னை சீட் பண்ணிகிட்ருக்க, 5 இயர்ஸாக நான் உன் கூட இருந்தேன், ஆனால் நீ எனக்கு துரோகம் தானே பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஆனால் அவன் வந்து கோப்படு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே ஹீரோங்க பையன் வந்து பிடிச்சிக்கிறான். என் ஒய்ஃப் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக உன் கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பார்த்துக்கோங்க சர்டிஃபிகேட் அப்படின்றத சொல்லிட்டு காமிச்சதுமே அங்கே அவங்க அம்மாவங்களுக்குமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்படிலாம் சொன்னால் இவங்க வந்து நம்ப மாட்டாங்க பேபி, நம்ம பேசாமல் உண்மை என்னமோன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவோன்னு சொல்லி 2 பேருமே அவங்க முன்னாடியே இங்கே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவன், நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை விட்டுட்டு நீ வந்துட்டு ஒரு பிச்சைக்காரனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கி அப்படின்றத சொன்னதும் அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. யாரை வந்துட்டு பற்றி பேசிகிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு. அப்பாவே, நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்றத சொன்னதும் நானுமே தான் உனக்கு ஏகப்பட்டது செலவழிச்சிருக்கேன், அதெல்லாம் நீ கொடுத்துருவியா, நீ ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்பாவே, என்னோட கம்பெனி ஒரு பெரிய குரூப்போட வந்து கான்ட்ராக்ட் போட போகிறாங்க, உன் நிலைமை பாரு மோசமாக போகுது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ, உன் கூட சேர்ந்து அவங்களாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அது எப்படி நடக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தா அங்கே கால் வந்துடுது. உண்மையிலே வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் ஆகி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னதும் அப்போ அவனை பார்த்து, நீங்கள் வந்துட்டு ஒரு சீட்டர், எல்லாரையுமே சீட் பண்ணி ஏமாற்றிட்டு தானே இருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கணும், அதனால தான் இப்படி நடந்துச்சின்னு சொன்னதும் அவன் திரும்ப ஓவராக பேசினதுமே ஹீரோங்க கையை தூக்கிட்டு வர்றான் அடிக்கிறதுக்காக. அவன் பயந்து ஓடி போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை எல்லாருமே சாப்பிட அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு, உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு இந்த பையனை நடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்த அப்படின்றத கேட்டதும், ஏமா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், சர்டிஃபிகேட் காமிச்சு நம்ப மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, நாங்கள் உண்மையிலே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆண்டி, எனக்கு பார்த்தோன்னே உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா எனக்குமே ஓகே தான், இன்றைக்கி நைட்டு இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ரூமில், நீ வந்துட்டு பெட்லலாம் தூங்கக்கூடாது, கீழே போய் படி, இது என்னோட பெட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு பார்த்தா ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரியாவே வந்துட்டு இருக்கவுமே அங்கே நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்துட்டு, என்ன உனக்கு இப்படி உடம்பு சூடாயிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோங்க வேகமாக வந்துட்டு அவட்ட க்ளோஸாக பார்த்துட்ருக்கான். அப்போ அவளுக்கு புரிஞ்சுக்குது அம்மாவோட வேலை தான் சொல்லிட்டு, நீ வந்து கண்ட்ரோலாரு, என்னோட அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. வெளியே பார்த்தா அவங்க எதுவுமே நடந்த மாதிரியே காது கேட்க மாட்டேதே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும், நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், ஹெல்ப் பண்ணேன்னா நல்ல முறையில் பண்ணணும், இந்த ஹெல்ப் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சா என் பாட்டு கிஸ் பண்ணிட்டாங்க, ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா அங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு அவளை அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதும், ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே உன்னோட பேரண்ட்ஸ் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ நீ வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரியே வந்து அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுமே இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வேறு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா பொண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா போல,
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்காக வர சொல்லி. ஸோ நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோ நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு கிளம்பி விடுறான். அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வந்து நடந்த எல்லாத்துக்குமே நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், கூடி சீக்கிரம் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் ஆனால் நான் உன்ட்ட அப்படி சொல்லவே இல்லைன்னு அவன் சொல்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்துட்டு எப்போ உங்ககிட்ட உங்களோட உண்மையான ஐடென்டிஃபையர் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்டதுமே கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவளை வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல யாரும் வந்து டீஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ளே போய் அங்கே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு சைன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, அது கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்போ அங்கே வேமா வந்துட்டு இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, நீ வந்துட்டு ஏன் இப்படி தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதும் தெரியாமல் தான் கீழே விழுந்துருச்சு, நீங்கள் வந்துட்டு பத்திரமாலாம் வச்சுருக்கணும், இங்கே ஏன் வச்சிங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் இங்கே வந்து வைப்பீங்க அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து கீழே தள்ளனா அவங்க மேலே பழிய போடுவீங்களான்னு கேட்டதும் என்ன வந்து திமிரா பேசிகிட்டு இருக்கா, நான் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனோட ஃபியான்சி ஆக போகிற தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்மே என்னோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு சும்மா சாதாரண ஆள் கிடையாது, அவருமே நிறைய கம்பெனிகளுக்கு வந்து ஹெட்டு தான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இவள் பொய்யா பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அழுது அப்படியே ஒரு மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டோட அம்மா அங்கே வந்து நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னால தான் என் பையனோட வாழ்க்கையை கெட்டு போச்சு, அவன்கிட்ட நீ எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவனை தெருவு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஓவராக வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சீக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணவே கூடாது, முதல்ல பிடிச்சவங்க வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த ஸ்ரீ வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோவோட கையை போய் பிடிச்சிட்டு சொன்னேன்ல பாரு உனக்கு நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோ நீ தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் எங்கள் பக்கத்தில் எடுத்துக்கிறான். என்ன பேபி நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, இதை என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதை எப்படி நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அடிக்க வேற வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயின் இவ வந்துட்டு தேவையில்லாமல் என்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ வந்து ரொம்ப கோவப்படுறான். தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அதை மரியாதையோட நடந்துக்கோன்னு சொன்னதும் அவள் பாட்டு அங்கே கோவத்தில் வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவன் வந்து சொன்னால் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவனோட நெக்கில் போய் எங்கள் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிருது. அப்போ அங்கே அந்த ஷீயோட அப்பாவுமே வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் உங்கள் பொண்ணு தேவையில்லாமல் இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் அப்போ அவர் அங்கே கோவப்பட்டுட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் அவள் முடியாதுன்னு சொன்னதும் அவர் கோவப்பட்டு அடிக்கிறாரு. உன் குடும்பத்தை என்ன தெருவுக்கு நீ கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, உன்னால் நான் அசிங்கப்படணுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவர் கேட்டதுமே சரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே கோவமாக கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அந்த சீயோட அப்பாவுமே தெரியாமல் நடந்துருச்சு ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப், யாராச்சும் இவளை வந்துட்டு டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்மளுக்கு ஒரு வேளை டைவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் கூட கொடுக்கலாம்லன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தானேன்னு சொன்னதும் ஏன் நீங்கள் எப்படி பேச்செல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. வந்துட்டு அவன் வந்து பேசாமல் இருங்கன்னு சொல்கிறா. உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்காரரை போய் யாராச்சும் டைவர்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டதுமே உனக்கு அவள் அடித்ததில் எதுவும் பெயின் ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சிரித்ததுமே என்ன ஓவராக சிரிப்பாக இருக்குது, உனக்கு கண்டிப்பாக வந்து சேலரியை நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை வந்து எதுக்காக அப்படி பைட் பண்ண, நீ யார்கிட்ட வந்து இப்படிலாம் கற்றுக்கிட்டேன்னு கேட்டதும் மூவியில் தான் பார்த்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பைட் பண்ணி வச்சதுமே எதுக்காக அப்படி டாக் மாதிரி பைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு உங்களுக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இப்போ பாஸ் உங்கள் தாத்தாக்கு நீங்கள் மேரேஜ் பண்ண விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப எல்லாமே வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அங்கே தாத்தாவுமே கால் பண்ணிடுறாரு. நான் மேரேஜ் பண்ண சொன்னால் என்ன வந்துட்டு ஒரு பேராசை பிடிச்சவளை போய் நீ மேரேஜ் பண்ணியிருக்கியா காசுக்காக சூத்துறவள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தாத்தா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, நான் கூடிய சீக்கிரம் உங்களை அவளை கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க தாத்தாவுமே சரி ஓகே நீ ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கதை நான் வந்து பார்த்துட்ருக்கேன், ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்றத கேட்டதும் தெரியலையே பாஸ் மேடம் வெளியே போனாங்க அப்படின்றத சொன்னதும்
அவளோட லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே பார்ட் டைம் ஜாப் அவள் பண்ணுறதுக்கு போயிருக்கா. எல்லாத்தையுமே அங்கே தெருவில் நின்று ஆளுங்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே சொல்லிடுறாரு. ஹீரோ அங்கே அவளை பார்த்துட்டு இவ என்ன வந்துட்டு காசுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே உடனே ஆஃபீஸில் கால் பண்ணி அவளுக்கு ஒரு ஷோவில் வந்து ஆங்கரை வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறான். அங்கே பார்த்தா அந்த ஸ்ரீயும் அங்கே அவங்க அம்மாவுமே வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தியா இந்த லெவலுக்கு நீ வந்துட்ட, உன்னை அவன் மேரேஜ் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவன் கூட சும்மா டைம் தான் பாஸ் பண்ணிட்டு இருந்தான், என்னதான் அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், என்னதான் மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக வந்துட்டு அவள் பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து ஸ்ரீ உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீ தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்காத, நான் வந்து என்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், லவ் பண்ண வச்சு தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலிக்காக தான் நான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு விட்டு வச்சுட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நீயே கெடுத்துக்காத அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், ஆனால் நீ எவ்வளோ வைரல் ஆகிட்ட தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் ஃபோனில் பார்த்துட்டு வைரல் ஆகிருக்கேன், ஆனால் எல்லாரும் எனக்கு கேவலமாக கழுவி ஊற்றிருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் இருந்துட்டு போட்டும் எப்படியே நீ ஃபேமஸ் ஆகிட்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், நம்மளுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டிலாம் தூக்கி தூர எரிஞ்சிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பெல் சீட்லாம் அவங்க போட வந்ததும் அங்கே கிட்டக்கு அவன் க்ளோஸாக வந்ததுமே இது வந்துட்டு பப்ளிக், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் இதையுமே ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு ஏதாச்சும் அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே அங்கே வேமா நம்ம ஹீரோ தூக்கிட்டதோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதோ நீ தான் வீட்டுக்கு போய்கிட்டு பார்க்கலான்னு சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான். நான் வந்து ஆனால் இதுக்கு ரெடியாகலன்னு சொன்னதும் நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு உன்னோட ஹேரை தான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி எங்கள் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது. அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே ஹீரோ அங்கே அவளை தூங்க வச்சுட்டு நீ நிம்மதியாக தூங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எதிர்த்து அவன் அங்கேயே உட்காந்துட்டு அவளை பார்த்து சிரிச்சதுமே நீங்கள் என்ன நேரத்தில் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ இன்னுமே ரொம்ப வைரல் ஆகிட்டப்பா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இன்னும் அப்போ என் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சான்னு அவள் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு இன்னொரு குட் நியூஸுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் அவன் காமிக்கிறான். நீ வந்துட்டு எங்கள் கம்பெனியில் ஷோவில் வந்து நீ வந்து அங்கே வந்து ஆங்கராக ஒர்க் பண்ண போகிற, உன்னை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே தேங்க்யூ இப்படிலாம் யாராச்சும் சொல்லுவாங்களா, எப்படி வந்து ரிவார்ட் கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு அப்படின்றத சொல்லி கேட்டதும் அங்கே அவள் பயந்து போயிட்டு எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. பிறகு அந்த ஸ்ரீ நம்ம ஹீரோட அம்மாவை மீட் பண்ணி உங்கள் பையன் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டியிருக்காரு தெரியுமா, அவர் ரொம்ப மோசமானவ, காசுக்காக அலையிறவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக இழுத்து விட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாமல் எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு ஜாப் போட்டு கொடுங்க, நான் கூட போனேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளை சரி பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட நான் சூப்பராக போய் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் என்ன பாஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் கவலை கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு என்ன வந்து பிடிக்குதோ அது எல்லாமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவனுமே சொல்கிறான். அங்கே ஆஃபீஸில் 2 பொண்ணுங்க சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு எப்படி உடனே ஃபேமஸ் ஆக முடியும், யாரை வளைச்சி போட்டு இங்கே வந்திருக்கான்னு தெரியல அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு வந்து கோமாயிருது. என்ன வந்துட்டு பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க, தைரியம் தான் முன்னாடி பேசுங்க, என் உழைப்பால் தான் நான் முன்னாடி வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன எங்களுக்கு பயம் இருக்குது, நீ வந்து செடியூஸ் பண்ணி ஆளுங்களை மைக்கி தானே இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் ஷாம்க்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு நான் கண்டிப்பாக விட மாட்டாருன்னு அந்த ஷீயோட ஃபியான்ஸியே போயிட்டு நீ எதுக்காக தேவையில்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து டென்ஷனாகி போயிடுது. எல்லாருமே ஷீயோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சீட் பண்ண பார்க்குறா, நான் என்னோட ஹஸ்பண்ட் ஏன் தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஷீமே அங்கே வந்து விழா வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்னெல்லாம் யாரும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே விட்டது, உனக்கெல்லாம் இங்கே வரதுக்கு தகுதியே கிடையாது, அவங்க ஃபேமிலி வந்து என்ன தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கூடி சீக்கிரம் அவர் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து எதுக்காக இப்படிலாம் உளறிட்டு இருக்க, தைரியம் தான் நீ அவர்கிட்டே போய் பேச வேண்டியதானேன்னு சொன்னதுமே கூடி சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்னுமே அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்க 2 பேத்துக்குமே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் அவனே எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது, நான் வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அவன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கானான்னு கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் பார்த்தீங்களா ஷாம், நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவள் வாயாலே கேட்டிங்களா உங்களை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாளான்னு சொன்னதும்
அங்கே நம்ம ஹீரோ. ஆனால் அவளை வந்துட்டு கண்டுக்காம என்ன இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட தான் கேட்குறான். அப்போ தேவையில்லாமல் தான் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் உன் குடும்பத்துக்காக தான் விட்டு வச்சுட்ருக்கேன்னு, தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அந்த ஷீயை அவன் பயங்கரமாக திட்டான். நான் வந்து உங்களை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஆனால் நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, உங்கள் ஃபேமிலி ரெஸ்பெக்ட்டுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க திட்டி அனுப்பி விட்றான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து யாரை பற்றி எதுக்காக கவலைப்பட்டுருக்க, நான் வந்துட்டு எப்பயும் உனக்காக சப்போர்ட்டுக்கு இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அந்த ஷீயோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காது, ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணுமே லவ் பண்ணது கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு பேசினதுமே ஹீரோ வேமா அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். இப்போயாச்சும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வந்திருக்கா, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் அங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கோவப்பட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து டைவர்ஸ் கொடுக்குறத பற்றி பேசியிருப்ப அப்படின்றத சொன்னதும் அவள் தான் தேவையில்லாமல் ஓயாமல் இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா, அதனால் நானுமே கோவப்பட்டு பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் சரி ஓகே உன் வாயில் இதுக்கப்புறம் டைவர்ஸ்ன்ற பேச்சு கூட வரக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஆனால் உங்கள் தாத்தாக்காக தான் நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் வந்து என்னை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதும் அப்படிலாம் எப்பயுமே நடக்க போகிறது கிடையாது, ஏன்னா வந்துட்டு நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பொண்ணுன்னா அதை நீ மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு எப்படியோ அங்கே சமாதானப்படுத்திடுறான். அந்த 2 பொண்ணுங்காட்டி என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃபை பற்றி இப்படி பேசியிருப்பேன்னு சொன்னதும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்கள தான் அவங்களோட ஃபேன்ஸே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒர்க்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த கேர்ள்ஸ் 2 பேருமே அங்கே சாரி கேட்டுட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவங்க ரொம்ப வந்துட்டு மற்றவங்கள பற்றி தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ இவங்களை நான் மன்னிக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவங்கள அங்கே வேலையை விட்டு தூக்கிடுறான். அந்த ஸ்ரீ அங்கே ஒரு ரிப்போர்ட்டரை போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பான நியூஸ்லாம் வந்துட்டு அங்கே போட்டு விட சொல்லி நிறைய வந்து பணம் கொடுத்துட்ருக்கா. அந்த பர்சனுமே அதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு ஹீரோட்ட எதுக்காக என்ன ஆஃபீஸில் ஒர்க்குக்காக கூப்பிட்டேன், ஆனால் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன், இங்கே பக்கத்தில் உட்கார்றதுக்கா அப்படின்றத சொல்லிட்டு நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உனக்கு சேலரியில் காசை கட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் யாராச்சும் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் கோவப்பட்டுட்ருக்கா. அவங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் முக்கியமான விஷயம், மேடமை பற்றி தப்பான நியூஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு, அவங்க ஒரு மிஸ்ட்ரஸ், அவங்க காசுக்காக தான் அவங்க கூட இருக்கிறதா வந்து இப்படிலாம் ஃபேக்காக நியூஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதை சொல்லிடுங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே அதே மாதிரி எங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து எல்லோரும் முன்னாடி நீங்கள் தான் என்ன ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு அந்த ஷீயை காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் அவரோட ஃபியான்ஸை, ஆனால் இந்த மிஸ்டர் வந்து உடலை என்னோடய லைஃப்பை கெடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு பெரிய நல்ல மாதிரி அங்கே வந்து ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லாமே பேட்டி கொடுத்துட்ருக்கவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ விட்டுட்டு எல்லாரும் அவங்ககிட்ட போய் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன இவங்க சொல்கிறதுல உண்மையான்னு சொல்லிட்டு. அப்போ சரி வாங்க நீங்கள் உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே வச்சுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மிஸ்டர்ஸோட சேர்ந்து இருந்துட்டுருக்கீங்களா, இவங்க காசுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து இருக்காங்களாமேன்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஷீ வந்து இது எல்லாமே உண்மை தான் அப்படின்றத சொல்லும்போது இவள் வந்து என்னோட ஒய்ஃப், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதும் ஆனால் உங்கள் மேரேஜ் பற்றின எந்த ஒரு நியூஸுமே வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து வேகமாக வந்துட்டு அவசரமாக மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு, ஸோ அவட்ட ஒழுங்காக கூட என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியல, உங்கள் முன்னாடி வச்சு நான் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அவன் ப்ரப்போஸ் பண்ணதுமே இவளோட பிளான் எல்லாமே அங்கே ரொம்ப சொதப்பி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நானுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் இவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே அங்கே போட சொன்னதும் 2 பேருமே இப்படி ஹாப்பியாக வந்துட்டு நல்லபடியாக ஒன்று சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தையுமே அங்கே சால்வ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ஷீ அங்கேருந்து கத்திகிட்டே இருக்கா, பட் யாருமே இவளோட கொஸ்டின் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறது கூட விரும்ப மாட்டாங்க. அப்போ அங்கே அந்த ஷீயோட வீடியோ ஒன்று ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, அவளோட பாஸ்டோட ஏதோ வந்து வீடியோ போல். அங்கே நம்ம ஹீரோட்டாவை வந்து உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பற்றி தெரியும்னு சொன்ன கேட்டதுமே நீ என்னோட ஒய்ஃபை சீண்டி பார்த்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விடுவேனா, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னோட ஃபேமிலிக்காக தான் விட்டு வச்சுட்ருக்கேன், நீ இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பண்ணேன்னா உன் குடும்பத்தோட இருக்க உறவுமே கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் திட்டி விட்டு போகிறான். அப்பயுமே திருந்தாமல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், கண்டிப்பாக நான் உன்னை அடையாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் உங்களை வந்து மாடலாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் வந்து பாப்புலராலாம் ஆக விரும்பலன்னு அங்கே ஹீரோயின் சொல்கிறா. நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய வந்து சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு காசு அதிகமாக கிடைக்கும்ல
சொன்னதும், ஆமாம் காசு கிடைக்கும், ஆனால் எனக்கு வேணும், அவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் ஏன் வெளியே போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு இருந்தாங்க கார்டு அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் எனக்கு என்னமோ வந்துட்டு மேடம் காசுக்காக தான் அவங்க கூட இருக்க மாதிரி தோணுதேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவளோட நேச்சரே அப்படி தான், அதுக்கு மேலே அவள் காசுக்காக என் கூட இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஹீரோயினும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்தாங்க நிறைய ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு இப்போ போகணுன்னு சொன்னதும் நான் இன்றைக்கி பிளண்டருக்கு போக போகிறேன், ப்ளீஸ் நீ என் கூட சேர்ந்து வாயேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ ஸ்ரீ அங்கேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அனுப்பி வச்சிடுறா. இப்போ என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குது, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஒரு பர்சன் ஏன் பேபி நீ மட்டும் தனியாக இருக்க, நீ இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு தப்பான இனத்தில் அவன் டச் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோக்கு அங்கே அவள் வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி விட்டதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மேடம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்டி பண்ண போயிருக்காங்க பப்புக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே உடனே அங்கே கிளம்பி போயிடுறான். அந்த பர்சன் நம்ம ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோங்க வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு நீ எப்படி மற்றவங்கள வந்து போர்ஸ் பண்ணிகிட்டு இருப்ப, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவள் அடுத்தவங்க ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டதும் அவள் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க, சாரி கேட்டுட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின் அவள் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டை பார்த்து நீ இப்படி இடத்துக்குலாம் என்னோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நீ இதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே ஸ்ரீ இருந்துட்டு பார்த்தே இல்லை அவள் உனக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்கள டேட் பண்ணிட்டு இருக்கா, அவள் சரியில்லாதவன்னு சொன்னதும் நான் என்ன சொன்னேன் என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதான்னு சொல்லியிருக்கனா இல்லையா, தேவையில்லாமல் விஷயத்தில் தலையிட்டேன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க உள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சதில் அவனுக்கு ட்ரக்காகி போயிடுது. கடைசியில் நம்ம ஹீரோயின் அவனை சமாளிக்க வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் சார் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்ச வசதி இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் சரி நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போங்கன்னு அவள் சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவனை போய் எப்படியோ சேவ் அங்கே படுக்க வச்சுடுறாங்க. நீங்கள் தான் பாஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனதுமே அவர் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ தைரியத்தை வச்சுட்டு அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு நீ வந்துட்டு உனக்கு கட்டாயத்தினால இதை பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா வாஷ்ரூமில் அங்கே போயிடுறான். அப்போ ஹீரோயின் என்னடா சாமி எப்படிப்பட்டவனாக இருக்கான், நானே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண வந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறான் இந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு, நீ உனக்கு மேரேஜ் ஆனதவே என்கிட்ட சொல்லலை, நான் உனக்கு வந்துட்டு ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் ரீயூனியன் பார்ட்டி இருக்குது நீ வரதா இருந்தா வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்களுமே என் கூட சேர்ந்து வரீங்களா அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லி கேட்டதுமே இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நீ வந்து அங்கே கிளம்பி போ, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்ட்டியில் பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இவள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் மேலே பின்னாடியே சுற்றிட்டு க்ரஷ்ஷாக இருந்தா ஆனால் அவன் திரும்ப கூட பார்க்காம விட்டுட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஏன்னா இப்பயுமே பசங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அவனை யாரும் திரும்பி பார்க்கலையான்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அவங்களுக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அசிஸ்டன்ட் இப்படிலாம் மேடமுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணதும் அவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வேகமாக போயிட்டு யார் பேபி உன்னை என்ன பண்ணதுன்னு சொன்னதுமே அவங்களுக்குலாம் அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே இந்த ஹோட்டலில் ஃப்ரீயாக எல்லாமே வந்து வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், பட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து வாங்கினதுக்கு காசு பே பண்ணி தான் ஆகணும், ரெண்டாவது இந்த சூப்பரான ட்ரிங்க்ஸ்லாம் உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் டிசர்வ் பண்ண மாட்டாங்க, இவங்க லோக்கல் ஐட்டத்துக்கு தான் டிசர்வ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அங்கே தலையில் தூக்கி அந்த பொண்ணு மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுறா. பிறகு ஹீரோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு யார் வந்து அந்த க்ரஷ்ஷு நான் எதுக்காக வந்துட்டு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, காலேஜ் படிக்கப்போ உனக்கு இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னென்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சீட் பண்ணி இருந்திருக்கான், நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணு, உன்னை யாராச்சும் வந்து தொடுவாங்களா, நீ ஒரு டம்மானவன் சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட நீ இமேஷியோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, அப்போ உங்கள் 2 பேத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நான் என்ன கேட்குறதா, ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்காப்பான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் நான் ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னோட க்ரஷோட நேமை நான் கேட்டேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படியே 2 பேருமே அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு நீங்கள் போய் வெயிட் பண்ணு நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போங்க நம்ம ஹீரோ வரும்போது பார்த்தா ஹீரோயின் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான், நீ தொட்டு கூட என்னை பார்க்கலாம் அப்படின்ற சொன்னதும் அங்கே தொட்டு பொறுத்துட்டு வாவ் ரொம்ப கூலாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுமே இல்லை நான் இப்போ இதுக்கு ரெடியாக இருக்குல்ல நம்ம போய் இப்போ சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்டதும் சரி ஓகே ஓ விருப்பம் என்னமோ அதான் எனக்குமே அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு வயசான பர்சனை போய் அங்கே அந்த ஆள் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்றான். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற
அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அந்த பர்சன்ட் எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அந்தால தான் விழுந்தேன், நான் என்ன பண்ணேன்னு சொன்னதுமே அப்போங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் அவன் அங்கே இருந்து பயந்து போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது பேபி நீ என்ன பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ கேட்டதுமே கடைசியில் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட தாத்தா தான். என்னது பேபியா, நீ வந்துட்டு அப்போ இவனோட ஒய்ஃபா, நீ உடனே வந்துட்டு நாளைக்கு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே தாத்தாட்ட அவன் கோவப்படுறான், நீங்கள் எதுக்காக வந்து இப்படி வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் உடம்புக்கு வந்து ஆகாதுன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும் அப்போங்க அவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நீ மேரேஜ் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல அதுக்காக தான் நான் இப்படி பொய் சொன்னேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உட்காருங்க நீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவர் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போங்க அந்த ஸ்ரீ வந்து அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். இப்போ எதுக்காகம்மா நீங்கள் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டதுமே என்னோட கெஸ்ட்டை வந்துட்டு யார் கூட்டிகிட்டு வரணும் யார் வரக்கூடாதுன்றதை கூட நீ டிசைட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லலான்னு பார்க்குறா. பட் வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் இன்றைக்கி எல்லாருக்காகவும் குக் பண்ணுறேன்னு சொன்னதும் இன்றைக்கி எல்லா சாப்பாடுமே சீக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும், நான் அவளை கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோ அதை எப்படி வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் அவளுக்காக குக் பண்ணுவா, அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு சண்டை வந்துடுது. நீ என்னோட கெஸ்ட்டு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் நீங்கள் சண்டை போடாதீங்க, நான் குக் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது ஒழுங்கா நீ அவரை விட்டுட்டு போயிடு, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டில் விருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாமல் பேசுகிறான். அப்போ அதெல்லாம் என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்றா. அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவளாவும் இங்கே கீழே விழுந்துட்டு பாருங்க இவன் நான் தள்ளி விட்டுட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கா, என்னை இவ தான் தள்ளி விட்டான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ எந்திரின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயினை தூக்கி விடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் பார்த்து அவள் யாரையோ வந்து ஹெல்ப் கூப்பிட்றா, நம்ம எதுக்கு இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் தூக்கிட்டு போனதுமே இவளுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிட்டுருக்கு. 2 பேருமே அங்கே சேர்ந்துட்டு அங்கே சூப்பராக குக் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா வந்துட்டு நின்று அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அங்கே பட்லரை கூப்பிட்டு நான் இவங்களுக்காக சூப் ரெடி பண்ண சொன்னேன்ல அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஷீ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க போய் ரொம்ப எல்லோரும் சாப்பிடும்போது ஆன்ட்டி இந்த சாப்பாடு சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, என்னால் சாப்பிடவே முடியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நான் தாத்தாவோட ஹெல்த்தை வந்து மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்கேன், உனக்கு வேணா நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே பவுலில் வந்து எதையோ எடுத்து கொடுக்குறா. பார்த்தீங்களா டாக் ஃபுட்டை வந்து இவன் எனக்கு கொடுத்துட்ருக்கா, என்னை இன்சல்ட் பண்ணுறான்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கோவமாயிடுது, எதுக்காக இவளுக்காகலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட கெஸ்ட்டு முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்டை போட்டதுமே அப்போ அவங்க தாத்தா நீ வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காத, அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு 2 பேருமே கோவமாயிட்டு போயிடுறாங்க. பிறகு சூப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோ தாத்தா இதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது தாத்தா அப்படின்ற சொன்னதும் எனக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, நீ வந்துட்டு 10 வருஷத்துக்கு கூட என்னை வந்து குழந்தை பெற்று கொடுக்க மாட்டே போல் அப்படின்றத அவர் சொன்னதுமே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதான் தாத்தா உண்மை, இவனுக்கு வந்து என்னை டச் பண்ணுறதுல எதுக்காக இவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் வேறு அவனை இன்சல்ட் பண்ணி விட்டதுமே எங்கள் தாத்தாவுமே நம்ம குடும்பத்தில் யாருமே இப்படி பயந்தவங்களும் இல்லையடா, எதுக்குடா இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் சூப்பர் ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீ என்கிட்ட இன்றைக்கி தப்பிக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த ஸ்ரீ பார்த்தீங்களா ஆண்டி அவர் ரொம்ப மோசமானவ, எப்படி உங்களை இன்சல்ட் பண்ணுறான்னு, நீங்கள் பேசாமல் இன்றைக்கி அந்த உங்கள் பையனை வந்து அந்த ரூமில் எப்படியாச்சும் இருக்க விடாமல் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுமே சரி ஓகே நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத நான் கண்டிப்பாக உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. கிச்சனில் எதையோ சூடு பண்ணிகிட்ருக்கா. அப்போ பட்லர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதும் நான் ஆன்ட்டிக்காக சமையல் பண்ணிகிட்ருக்கேன்னு போய் சொல்லிடுறா. பார்த்தா அங்கே தாத்தா அவங்களுக்கு ரெடி பண்ண சூப் வந்துட்டு மிச்சருக்கு போல், அதை சூடு பண்ணி இவ குடிக்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கா போல். இன்றைக்கி நான் வந்து எப்படினாலும் உன் கூட இருந்துருவேன், நான் உன் பேபியை வந்து வயிற்றில் சுமந்துட்டேன்னா நீ எப்படி என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக வந்து அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம் தான் நீ குளிப்பான்னு சொல்லிட்டு அங்கே கதவை தட்டினதுமே ஹீரோங்க வந்ததுமே பரவாயில்லையப்பா வாடையெல்லாம் சும்மா தூக்குதே அப்படின்றத சொன்னதும் பாரு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஷீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி விட்டு
நடை வேற ஒரு மாதிரியா நடந்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவங்க கதவை திறக்க சொல்லி அங்கே தட்டினதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. பார்த்தீங்களா அவளோட வேலையன்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் ஓப்பன் பண்ணதுமே அவள் வந்துட்டு பேபி நான் உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்ததும், நீ வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கும்போது மரியாதை எங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கதவை லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த ஷீ பாட்டுங்க வேற ஒரு ரூம்குள்ளே உள்ளே போயிட்டாங்க ஒரு மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா அது சர்வெண்ட்டோட ரூம் போல். அந்த ஆளுக்குமே இண்டக்ஷன் புரிஞ்சுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ மார்னிங் பார்த்தது அவளுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டு முகத்தை வேற மூடிக்கிறா. என்ன வந்துட்டு வெக்கப்பட்டுட்ருக்கா, நீ தான் வந்துட்டு நான் எதுக்குமே லாய்க்கலன்னு சொன்னேன், இப்போ எப்படி இருக்குது உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணதும், சரி ஓகே நீ வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அந்த ஷீயை வந்துட்டு அவன் ரொம்ப அப்படியே பாசமாக குஞ்சிட்ருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. வேகமா எந்திரிச்சு அவனை கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, இந்த விஷயத்தை பற்றி வெளியே யார்ட்டையாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது, பேபி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும், நைட்டு நீ என்ன நிலைமையில் என்னோடய ரூமுக்கு வந்த, நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். பிறகு அவங்க அம்மா கூட சேர்ந்து அங்கே பிஸ்னஸை பற்றி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஷீ அங்கே வந்து அவங்க அம்மாட்ட நேற்று நைட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்றத சொன்னதும், இல்லைம்மா நைட்டு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சா, ஸோ வந்துட்டு எனக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே, நீங்களாம் எந்த வேலைக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு பேசினதும், என்ன உன்னோட பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து அவள் பேச்சவே மாற்றிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அந்த ரூம்லேயே ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு, நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோ வந்து என்னால் தான் நீ பாவம் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாமல் படுத்தே கிடக்க, ஸோ நான் தானே உன்னை வந்து கேர் பண்ணிக்கிறணும், அதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டாங்க. பிள்ளை வச்சு அடிக்க போகும்போது அங்கே யாரோ கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தாங்க அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. என்னம்மா விஷயம் அப்படின்றத கேட்டதும், இல்லை தாத்தா வந்து உன்னை கூப்பிட்றாரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவங்க போனதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்து நான் உன்கிட்ட வந்து பேசணும், நீ வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு செக்கப் போட்டு கொடுத்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ எழுதிக்கோ, ஆனால் என் பையனை விட்டு நீ போயிடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மனசுலேயும் எல்லா ட்ராமாலையும் இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு, ஆனால் என்னோடய லைஃப்பில் இது நடந்துட்டுருக்கு, ஆனால் என்னோடய ஹஸ்பண்டை நான் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த காசுக்காக அவர் கூட சேர்ந்து இருக்க கிடையாது, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னதும், நீ பொய் சொல்லிட்டு இருக்காத, நீ காசுக்காக தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எதுக்காகம்மா நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, பாஸ்ட்டில் உங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உங்களால் இருக்க முடியலன்றதுக்காக நீங்கள் ஏழாவை பிரிக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தப்பாக பேசிடுறான். அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே முகத்தில் தண்ணி தூக்கி வேற ஊற்றி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து தப்பாக தான் புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டி, நான் உங்கள் பையனை வந்து உண்மையிலே லவ் பண்ணிகிட்ருக்கேன், யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனை கிஸ் பண்ணதுமே இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, எங்கள் ஒரு வாட்டி எனக்கு திரும்ப சொல்லுன்னு சொன்னதும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகேவா நான் உன்னை ரூமில் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த ஷீ அவங்க ஒரு கிளிப் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க போல், நம்ம ஹீரோட அம்மா தான். ஸோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி பாரு நடக்க போகிறதான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து என்னோட அங்கிள் தான், ஆனால் வந்து இவங்க தாத்தா வந்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்னோட அங்கிள் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இவங்களுக்குமே வேறு பக்கம் மேரேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நடத்தி வச்சிட்டாங்க, ஆனால் அந்த லைஃப்புமே ரொம்ப நாள் இல்லை, கடைசியில் அவங்க பையன் மட்டும்தான் கூட இருந்தாரா, தாத்தா அங்கே வந்து தன்னோட பேரனுக்குமே இப்படி நடந்துடக்கூடாதுன்ற வசதான் உன்னை உடனே மேரேஜ் பண்ணிக்க வைக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அந்த கிளிப்பை தூக்கி அங்கே நம்ம ஹீரோயினோட பையில் போட்டு விட்றா. அப்போ அவங்க வந்து இந்த கிளிப்பை பார்த்தியாம்மா உன்னோட அங்கிள் லாஸ்ட்டாக என்கிட்ட கொடுத்ததுன்னு சொன்னதுமே, ஐயோ அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சானே அங்கிள், நான் வந்துட்டு எடுக்கலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு இவன் மேலே தான் டவுட் இருக்கு, இவள் கண்டிப்பாக எடுத்திருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் ஏன் எப்படி பண்ண போகிறேன், அது என்னன்னு கூட எனக்கு அது தெரியாது அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அவள் பையிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா வேறு அங்கே கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வம்பு பண்ணி வெளியே தள்ளும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னதும், உங்களுக்கு உண்மை தானே தெரியணும், நான் இப்போ புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சா இவ தான் அந்த திருட்டு வேலை பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. நீ எவ்வளோ பெரிய வந்துட்டு போய் பேசியிருக்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராதான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து
வந்து விரட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்டையுமே நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் இப்படி சாரிலாம் கேட்காதீங்க ஆன்ட்டி, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அவங்களுக்காக வந்து சூப்பெல்லாம் கொடுத்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் உங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆன்ட்டி, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுமே அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கம்மா, ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க நீ கேர் பண்ணிக்க வேண்டியது என்ன கிடையாதும்மா, என் பையனை தான் காலையிலேருந்து 3 டைம் கோல்ட் வாட்டரில் அவன் குளிச்சிருக்கான்னு சொன்னதும் அவர் எதுக்காக குளிச்சாரு, அவருக்கு உடம்பு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, இவளுக்கு மூளையெல்லாம் அந்த லெவலுக்கு கிடையாது, எல்லாத்தையுமே விளக்கமாக தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போனதுமே அங்கே அவங்களுக்கே ரொம்ப ஷை ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எதுக்காக நான் வந்து மார்னிங்லேருந்து 3 டைம் குளிச்சேன்னு புரியுதான்னு சொல்லிட்டு அவங்க கூட அவன் ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் கொடுத்து விட்ட சூப்பெல்லாம் அவன் குடிச்சிட்ருக்கான், நான் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன தத்தா பேச்சு இதெல்லாம், எதுக்காக நீங்கள் போய் இதெல்லாம் விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவர் இவனுக்கு வந்து டெய்லி நான் 2 கப் சூப்பு கொடுத்துட்ருக்கேம்மா அப்படின்றத சொன்னதும் அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, அதனால தான் இவன் ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கானா, எப்போ பார்த்தாலும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே எதனாலன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுட்டாவோ அப்படின்னு அக்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போனதுமே திரும்பவுமே அவன் பாட்டு அங்கே குளிச்சுட்டு வந்ததும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. என்னை இன்றைக்கி வந்து சூப் குடிச்சேன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறான். பிறகு அங்கே நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாமேன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொன்னதும் அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டும், எப்போ பார்த்தாலும் இவன் ரூம்லேயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வாங்கி தர சொல்லியிருக்கான் போல். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஹாப்பியாகிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தா அங்கே டெய்லி வந்து கோல்ட் வாட்டரில் குளித்தது இல்லை, அங்கே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அசிஸ்டன்ட் கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே ஆஃபீஸ்க்குமே வந்து அவன் எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுறா. பிறகு அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து மேடம் வந்துட்டு என்னமோ நினச்சேன், அவங்க பயங்கரமாக நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு செகண்டில் அப்படியே வந்து தூக்கி உங்களையவே சாப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டன்ட் இருக்கிறத நோட் பண்ணாமல் ஹீரோவோட மடியிலே அங்கே உட்காந்துட்டு என்ன பேபி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவப்பாட்டு அங்கே ரொமான்ஸாக பேசினதுமே அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் இருக்காரு. ஸோ வேமா அங்கேருந்து எந்திரிச்சுக்கிறா. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டதும் அவர் வந்து உங்களை பற்றி விசாரிக்க வந்திருப்பாரு, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுமே ஆமாம் பாஸ் அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொன்னதும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நீ பார்த்துட்டே இல்லை, எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அந்த ஷீயை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அடிச்சுட்டு உன்னால் வந்து என் குடும்பமே தெருவுக்கு வந்துடும் போல், நீ ஒழுங்காக போய் இப்போவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் வந்து எங்களோட பிஸ்னஸ் டீல்லாம் திரும்ப வைக்க வை, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு நான் அடித்து விரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து விரட்டி விட்றாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹீரோவும் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு நீ வந்து எதுக்காக வந்து எங்கள் கூட இருந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீ பண்ணுற வேலை தானேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அங்கே உடனே ஹீரோயின் கோவப்பட்டு கலந்து சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே திரும்ப வந்துட்டு ஓவராக பேசிட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோ வேற போட்டு அடிச்சு விட்றான். இவட்ட போய் என்ன பேச்சிருக்கு, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அங்கே வந்து யாரையும் வந்து மீட் பண்ணுறதுக்காக வேற அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் இல்லை, அன்னைக்கு கூட இருந்த அந்த சர்வன்ட்டை தான் உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட் கேர்ள், ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு நீ இன்னைக்கு இவளை கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிடுறா. பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே சாரி வேற கேட்டுட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயினோட கால் வந்து அப்படியே வந்து ஸ்லிப் ஆகிடுது. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த லேடி மேலே அந்த ட்ரிங்க்ஸ் வந்து தெரியாமல் மேலே கொட்டினதுமே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க, ஹீரோயினோட ஃபேஸில் வந்து கொட்டி விட்றாங்க. என்ன தெரியும் தான் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டாலுமே இந்த லேடி கோவமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாகிட்டு சண்டைக்கு போகிறான். தப்பு என்னோட மேலே தானே இருக்குது, நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் அங்கே பார்த்தா அந்த ஸ்ரீ வந்து ஆல்ரெடி அவனை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, ஸோ வந்துட்டு அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆளை காணும், நீங்கள் போய் உள்ளே பாருங்கன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் அங்கே போயிட்டு வந்ததுமே புரிஞ்சுக்குது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோட்ட இதை சொன்னதுமே அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கிளம்பி விடுறாங்க. அந்த ஸ்ரீ மேலுமே எனக்கு டவுட்டாக இருக்குது, அவள் எங்கே போயிட்டு வரான்றதையுமே நீங்கள் பார்த்துட்டுருங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை அந்த சர்வன்ட் கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே கத்தி வச்சு மாற்றிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறான். பார்த்தா அந்த ஸ்ரீ கூட இருந்து அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோஸ் வேறு எடுத்துட்ருக்கா. அதை எல்லாத்தையும் அங்கே நம்ம ஹீரோக்கு வேறு அங்கே சென்ட் பண்ணி விட்டதுமே ஹீரோக்கு அவ்வளோ தான் டென்ஷனாக போயிடுது. அதுக்கப்புறம் நான் இப்போ கிளம்புறேன், இன்றைக்கி நைட்டு இது உனக்கு ஆஃபர் தான், நீ வாட்டு வந்து என்ஜாய் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு போனது
சொன்னதும் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு யங் மாஸ்டர் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவனோட ஒய்ஃப்ன்றதே அவனுக்கு சரியாக இப்போ வரைக்கும் தெரியாது போல். அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். பட் இருந்தாலுமே அவளுக்காக இவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நீ முன்னாடி மண்டி போடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக அவன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவுமே அதெல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். எப்படியோ வந்து இவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினையுமே காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க, பயத்தினால அப்படி ஆயிடுச்சு, 15 days ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் முழிச்சதுமே ஹீரோ நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வெளியே கிளம்பி போனதுமே இந்த ஸ்ரீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதை இப்போ சொல்லலையான்னு சொன்னதும் இல்லை நம்ம பிறகு சொல்லிக்கலாம், முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் ஒரு நர்ஸ் கெட்டப்பில் போய் அங்கே லியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு என்ன வந்து நீ நினச்சிட்ருக்கா, அவன் வந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான், நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, அவர் என்ன தான் வந்து மேரேஜ் பண்ணுவாருன்றதை அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணதும் நீங்கள் இப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் லியா வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்கன்னு சொன்னதுமே சரி வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக நம்ம ஹீரோட்ட கேட்கல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவளுக்கு வந்து குடும்பத்தில் யாருமே இல்லை, ஸோ அதனால தான் நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்ததுமே அங்கே வேமா அவன் வந்துட்டு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாது, உன்னோட பிரதருமே சொல்லலை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது, ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ தாத்தா நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே பட்லரை போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு ஏன் மன்னிப்பு கேட்குற, அவன் பண்ண தப்புக்கு தானே உள்ளே போயிருக்கான்னு சொன்னதும் நான் எப்பயுமே உங்கள் பையன் மாதிரி இருந்து உங்களை பார்த்துக்குவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லியாவுமே வந்துடா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் தூரம் இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்து இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, எதுக்காக அவங்க வந்து தேவையில்லாமல் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு வந்துட்டு சூப் இன்னைக்கு ரெடி பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு சூப்பெலாம் கொடுக்க வேணாம் தாத்தா அப்படின்றத சொன்னதும் இல்லை தாத்தா நீங்கள் கொடுங்க நான் குடிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி நீ இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க, தேவையில்லாமல் வந்துட்டு வேலை பண்ணாதன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிருது. என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அவன் சொல்லலை இல்லையா, ஸோ வந்துட்டு அங்கே அவளுக்குமே வந்துட்டு எதுவுமே தெரியலை, நான் எப்போட ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு எல்லாரும் அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ரீ வேற வந்ததுமே அங்கே ஹீரோக்கு கோவமாயிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு கேட்டதும் அப்போ அந்த லியா நான் தான் வர சொன்னேன், அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து சாப்பிட சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இங்கே சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே கோவமாயிட்டேன் பாட்டி எந்திரிச்சு போயிடுறான். பிறகு அந்த ஸ்ரீ போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்போ லியா வந்துட்டா, அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டிலலாம் இருக்க விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுனதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையான்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் பிடிச்சி முக்கிடுறா. அப்போ அங்கே அந்த லியா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னோட கெஸ்ட் அப்படின்றத சொன்னதும் என்னை பார்த்தாலே பிடிக்காது, அதனால தான் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் வேறு பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை வந்து வந்துருவார் லப்ராட்லேருந்து, அதுக்கப்புறம் பாரு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அப்போ அவங்க அந்த ஸ்ரீ வந்துட்டு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொன்னதும் இப்போ பாட்டி எல்லா உண்மையும் உளறி வச்சுட்டான்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அங்கே அவன் வேமாக அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்குமே மயக்கமாயிருது. பிறகு அந்த ஸ்ரீ தான் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் இருக்கணும், என்ன பண்ணுறது, அவர் அந்த லியாவை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு, உன்னை வந்துட்டு அவர் எப்படினாலும் வந்து விட்டுருவார், நீ வந்து நான் சொன்னால் கேளு புரிஞ்சுக்கோ, உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று லவ் பண்ணலை, இந்த சூப் அவர் உனக்காக ரெடி பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து பில்ஸ்லாம் போட்டிருக்காரு, இந்த பேபி வந்து கலைஞ்சு போயிட்டோன்னு உனக்கு அபார்ஷன் வந்து பண்ணுறதுக்குமே அவர் ரெடி பண்ணார், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு உனக்கு முழிப்பு வந்துச்சு, உனக்கே தெரியாது பார்த்தியா நீ ப்ரெக்னென்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ உளறிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அந்த சூப்பை பிடிச்சுமே அவள் தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொல்கிறா.
நைட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேச போனா, "நீ இப்போ எதுக்காக என்ட்ட வந்து பேச வந்துட்டுருக்க? நீ என்ட்ட வந்து தள்ளி ஏறு. நீ என்னோட பேபி என்னையும் கொலை பண்ண பார்க்குறேலன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, "நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறான். "நான் உன் கூட ஏன் சேர்ந்து இருக்க விருப்பம்ல. நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னு சொன்னதும், இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்காக உன்னை வீட்டுக்குள்ளே நான் அடைச்சி வைக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோன்னு சொல்கிறான். பிறகு நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு அவள் பாட்டு எங்கள் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. அப்போ அங்கே பட்லர், "நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்னு?" சொன்னதும், "தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் எனக்கு கதவை திறந்து விடுங்க" அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, "பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அவன் நல்ல பொண்ணு இல்லைன்னு அந்த ஸ்ரீ சொன்னதுமே, இப்போ பட்லர் ஆல்ரெடி அவங்க வந்து நைட்டே கிளம்பிட்டாங்களே அப்படின்றத சொன்னதுமே, அங்கே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஸ்ரீட்டை வந்து, "இதுக்கு பின்னாடி உன்னோட வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்கிறான். ரிஷியை அவங்க ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணிட்டு, "இவன் இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு" சொல்லிட்டு அழுததுமே, அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு, "நீ ஏன் கவலைப்படுற, நம்ம வெளியே சுற்றி பார்க்க போகலான்னு" சொல்லும்போது, இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவள் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னதும், மேடம் வந்து ஒரு பப்பில் இருக்காங்கன்னு சொன்னதுமே, அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டுருக்காங்க. "சரி ஓகே, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு அவள் கொடுத்ததும், "இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு" சொன்னதும், "சரி ஓகே, ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம், நீ என் கூட சேர்ந்து இங்கே இருன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டாங்க. ரொம்ப அவன் கோவப்படுறான். "நான் வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டே கோவமாயிட்டு, "நீ வந்து தேவையில்லாமல் பேசாத, நீ அவளை ஏமாத்திருக்க, நான் வந்து உன் கூட அனுப்ப மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் கோவப்பட்டது என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே, "சரி ஓகே, அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் அப்புறம் நீ ஃபினிஷ் பண்ணிட்டு போன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அவன் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பண்ணுறான். பட் உள்டாவாக அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ அவர் வந்து நல்லா தான் இருக்கார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது, அங்கே அசிஸ்டன்ட், "மேடம் நீங்கள் சாரை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்கே சில விஷயங்கள் அவன் வந்துட்டு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வரும்போது, ஹீரோயின் அங்கே கூட இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் தண்ணி எடுக்கிறத பார்த்துட்டு, "நான் உனக்காக எடுத்து கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஏந்திரிக்கிறா. பார்த்தா கையில் வந்துட்டு அங்கே லாக் போட்டிருக்காங்க. அப்போ தான் என்னென்னு காமிக்கிறாங்க. நைட்டே ஹீரோக்கு முழிப்பு வந்துருச்சு போல். அங்கே அசிஸ்டண்ட்டை இப்படி லாக் வாங்கிட்டு வர சொல்லி வந்து போட சொல்லியிருக்கான், ஏன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவான்றதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின், "நான் உன்னை விட்டுட்டுலாம் ஒன்றும் ஓட மாட்டேன், நீ கீயை வச்சு தோற, நான் வந்துட்டு கையை வந்து கலட்டினா தானே நான் வந்து என்னோட ஒர்க்கை பண்ண முடியும்னு" சொல்லும்போது, அவங்க அசிஸ்டன்ட் வந்து, "இல்லையா மேடம், ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க, அவங்க திரும்ப கீழே விழுந்துட்டாங்கன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "நீ வந்து கையை ஓப்பன் பண்ணு, எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு" சொன்னதும், அப்போ ஐயோ நான் கீயை தூக்கி போட்டேனேன்னு சொன்னதும், அப்போ அங்கே அசிஸ்டன்ட், "என்கிட்ட இன்னொரு கீ இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து கழட்டி விடுறாரு. அவங்க எல்லாருமே வேகமாக அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மா அந்த ஷியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. "இது எல்லாமே உன்னோட வேலை தானே, உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, நீ ஏன் இப்படி பண்ண" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, "நான் எதுவுமே பண்ணலன்னு" சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. "நீ எதுக்காக இப்படி பண்ண, இதுக்கு முன்னாடியுமே நீ தான் அவளை தள்ளி விட்டுன்னு எனக்கு தெரியும்னு" சொல்லும்போது தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம லியா வந்துட்டு ஹீரோவோட ட்வின் பிரதரோட ஒய்ஃபோல. ஸோ வந்துட்டு அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கான். அதனால தான் இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இறந்துருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோவில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்கப்ப இந்த ஸ்ரீ வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவளை அங்கே பிடிச்சி கீழே தள்ளினதில் தான் அவளுக்கு தலையில் அடிபட்டு எல்லா விஷயமே மறந்து போயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "நீ அப்போ பண்ணதுக்கு இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால தான் நான் வந்துட்டு 3 இயர்ஸாக நான் வந்து நரக வேதனை அனுபவிச்சிட்ருக்கேன்னு" சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவங்க பிரதர் இறந்து போயிட்டாங்கன்றது மறந்து போச்சு இல்லையா. ஸோ 3 இயர்ஸாக வந்துட்டு அவங்க பிரதர் மாதிரியுமே அவன் முன்னாடி அவன் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு போல். இதெல்லாமே அவள் கேட்டுட்டு, "ஆமாம் நான் வந்துட்டு இதெல்லாம் தான் பண்ணேன்" அப்படின்றத சொன்னதும், "நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வேறு ஒருத்தையும் மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும், "பொய் சொல்லிகிட்ருக்காத, நீ என்ன ஒன்று லவ் பண்ண கிடையாது, நீ என்னோட பிரதரை தான் லவ் பண்ண, ஆனால் வந்துட்டு உடனே வந்து என்ன லவ் பண்ணேன்னு பொய் சொல்றியான்னு" சொன்னதும், "ஆமாம் நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் வந்து என்ன நடந்துச்சு, அவள் வந்து என்னை விட்டுட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அதனால தான் கிட்னாப் பண்ணி அங்கே ஆளுங்களெல்லாம் வச்சு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், அவன் அங்கே வந்து அவளை காப்பாற்ற வந்து அவன் இறந்து போயிட்டான்" அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம், "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்ல, நீயும் பார்த்தா வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு, "அடிப்பாவி நீ இப்படி இல்லாமல் பண்ணுன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வேற போட்டு அவளை அடித்து அங்கேருந்து துரத்தி விட்றா. பிறகு அங்கே நம்ம லியா வந்ததுமே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்து கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயினுமே, "ஆமாம்மா இது உங்களோட ஹஸ்பண்ட் தான், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு" சொன்னதும்
அவனும் அதே மாதிரியே வந்துட்டு அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போய் தேங்க்யூ சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை நம்ம இதுக்கப்புறம் வந்து சேர்ந்துருக்க வேணாம், நம்ம பேசாமல் வந்துட்டு பிரிஞ்சிடலாம், அதான் நல்லது, அந்த பொண்ணு பாவம் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத, நான் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். இது வந்துட்டு ஒத்து வராது, நல்லது நடந்தால் நல்லது சரிதானே, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவனுக்கு எதுவும் பேச முடியலை. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் டைவர்ஸை பற்றி சொன்னதும் என்னம்மா சொல்லிகிட்ருக்க, நீ வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அந்த அவளை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ வந்துட்டு நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ உன்னோட குழந்தை அப்படின்றத கேட்டதும் என் குழந்தை என் கூடவே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட குழந்தைய நான் எப்பயுமே விடமாட்டேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. அந்த லியாவை பார்த்தா அவளுக்கு ஃபைனலாக எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அவள் அலறி அடிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவளுமே எங்கள் பின்னாடியே ஓடிட்டுருக்கா. அப்போ அங்கே அவள் வந்து ஐயோ என்னோடய ஹஸ்பண்ட் என்னால் தான் சேர்த்து போயிட்டாரு, நான் தான் காரணம், அவர் வந்துட்டு என்னை காப்பாற்ற வரலன்னு அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே லியா நீங்கள் வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்ற தேவை கிடையாது, எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஷீ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இவள் உயிரோடு இருந்தால் எனக்கு வந்துட்டு எப்பயுமே தொந்தரவு தான், நான் இவளை வந்துட்டு மேலே அனுப்பி வச்சுறேன்னு சொன்னதும் நம்ம லியா நீ வந்து முதல் ஸ்டாப் பண்ண அப்படி பண்ணாதன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் இவளை கொல்லாம விட மாட்டேன், இதுக்கு எல்லாமே காரணம் இவ தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் அவளை போட்டு அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதும் அங்கே அந்த ஷீ வந்து அவளை குத்த ஓடி வந்துட்டுருக்கா. பார்த்தா லியா உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே உள்ளே கொண்டு போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னதும் இல்லை நான் கண்டிப்பாக இறந்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும், போதும் இந்த உலகத்தில் நான் இருந்தேன், நான் லவ் பண்ண ஹஸ்பண்டே என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் அவர் கூட சேர்ந்து ஹெவனில் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்காக வந்து 3 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே இறந்துமே போயிடுறான். பிறகு 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம அவளோட சமாதியில் போய் அங்கே ஃப்ளார்லாம் வச்சுட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவளை வந்துட்டு கொலை பண்ண அந்த பாவத்துக்கு அந்த ஷீ தன்னைத்தானே வந்து குத்திட்டு அங்கே சூசைட்மே பண்ணிட்டு இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் இவள் வந்து நிம்மதியாக என்னோட பிரதரோட சேர்ந்து அங்கே ஹெவனில் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்மளுக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு தொல்லையும் இல்லை அந்த சீட் இருந்துன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போங்க நம்ம ஹீரோயினோட க்ரஷ் அங்கே வந்துடுறான். எனக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு, ஸோ நான் உன்னை தேடி இங்கே வந்திருக்கேன், நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், பட் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு வந்துட்டு அப்படிலாம் எந்த இடம் இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் அவர் கூட ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறா. ஹீரோக்கு அவன் பேச்சை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணு கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்கே கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.